ஃப்ரெஷ்ஷாக சுட சுட நம்மளுக்கு ஒரு வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாஸ்மதி அரிசி போட்டு எக்கும் பாயில் பண்ணிட்டோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி வெஜிடேபிள் பிரியாணி செஞ்சுக்கலாம். ஒரு கண்டெய்னரில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், இது சொல்லப்போனால் ஒரு அவசர பிரியாணின்னு தான் சொல்ல முடியும். ஆயில் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். வெளியில் போயிட்டு வந்து வீட்டில் ஒன்றும் இல்லை, இமீடியட்டாக சரி பிரியாணி செஞ்சிடலாம், சாம்பார் சாதம் செய்ய டைம் ஆகும்னு சொல்லிவிட்டு இந்த முடிவு எடுத்தேன். மடன் பட்டாணி இருந்துச்சு, எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அது வேகிறதுக்கு போட்டுட்டேன். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிவிட்டேன். ஆனியனை கட் பண்ணிவிட்டேன். நான் ஒரு 3 ஆனியன் போடுறேன். ஆயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டோம். ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஆனியன்ஸும் பிரியாணிக்கு வதங்குற மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும். நான் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் சமைச்சுன்னு இருக்கேன். ஆனியன்ஸ் வதங்கட்டும், இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் ஆனியன்ஸு. நம்மளுக்கு பட்டாணி நான் ஹாட் வாட்டரில் ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுற வரைக்கும் இது ஊறிச்சு. அதுக்கப்புறம் நான் பாயிலிங் போட்டுட்டேன். குக்கரில் வச்சா ரொம்ப ஸ்மாஷ் ஆகிடும், அதனால நான் இப்படியே பாயில் பண்ணிட்டேன். பாருங்கள், வெந்துட்டு இருக்கு. இப்படி இருந்தால் தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். புதினா ஆட் பண்ணிக்கலாம். நான் ரைஸும் கழுவி ஊற வச்சுட்டேன். 1/2 kg ரைஸ் தான் எடுத்திருக்கேன், பாஸ்மதி அரிசி. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இது நம்ம கழுவி ஊற வச்சுக்கணும். அந்த ஆனியன்ஸு புதினா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுன்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃப்ரிட்ஜில் எப்படி நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்றது கூட நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னா எமர்ஜென்சிக்கு நம்ம குக்கிங்க்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஆயில் கம்மியாக்குற மாதிரி கிட்ட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் இல்லைன்னா கீ ஆட் பண்ணிக்கிங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வதங்கினா 1 டீஸ்பூன் அளவு சீரகம் தூள் போட்டுங்க. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம், சில்லி பவுடர் பார்த்து போட்டுங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் போடுறேன். பாருங்கள், குட்டி டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டேன். அப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், ஹோம்மேட் கரம் மசாலா. இந்த ஆயிலில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு 2 செகண்டு. அவ்வளோதான். பாருங்கள், மஞ்சள் தூள் வேண்டாம், மஞ்சள் தூள் போட்டால் பிரியாணி ஒரு மாதிரி எல்லோ கலர் ஆகிடும். அதனால் வெறும் மிளகாய்த்தூள், சீரகம் தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 3 தக்காளி பழம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். டொமேட்டோ சீக்கிரமே ஸ்மாஷ் ஆகிடும். நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா, அதுவும் ராக் சால்ட் போட்டிங்கன்னா இன்னுமே சீக்கிரம் அது ஸ்மாஷ் ஆகிடும் நம்மளுக்கு. டொமேட்டோ ஸ்மாஷ் ஆகட்டும். டொமேட்டோ ஸ்மாஷ் ஆனது நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
2 பொட்டேட்டோ, 2 கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு. ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க அப்புறமா தேவைப்பட்டா. இப்போ இந்த கிரேவிலே இது வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சு க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகட்டும், நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். நான் ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். வெஜிடபிள் அந்த மசாலையில் நல்லா குக் ஆகணும். வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு மசாலாவில். பாருங்கள், தண்ணியே இல்லை, நல்லா குக் ஆகிடுச்சு, சூப்பராக குக் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அடியில் தண்ணி இருந்துச்சு, பரவாயில்ல, பார்த்து ஊற்றிக்கலாம் நம்ம மெஷர்மெண்ட்டு. இப்போது அரிசி போட்டுட்டோம். நான் பக்கத்தில் என்ன பண்ணியிருக்கேன், இந்த வெஜிடபிள் குக் ஆகிற டைமுக்குள்ளே தண்ணி சூடாகிறதுக்கு வச்சுட்டேன். அது பாயிலிங் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ அந்த தண்ணி தான் நம்ம மெஷர் பண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் நான் மெஷர் பண்ணி தான் வச்சுருக்கேன். அப்படின்னா பாஸ்மதி அரிசிக்கு 1 கப், ரைஸ்க்கு 1.5 கப் மெஷர்மெண்ட் தண்ணி தான் வச்சுருக்கேன். எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வீட்டில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா, இந்த மாதிரி எங்கன்னா வெளியில் போயிட்டு வந்தோம், வீட்டில் சாப்பாடு எதுவும் இல்லைன்னு போது நம்ம இமீடியட்டாக மடமடான்னு இப்படி எடுத்து செஞ்சிடலாம். ஒரு பக்கம் அரிசி கழுவி ஊற வச்சுட்டு, இன்னொரு பக்கம் சுடு தண்ணி வச்சுட்டு, மடமடான்னு இது வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகிறதுக்குள்ளேயோ சைடில் நம்ம மற்ற வேலைங்கள்லாம் பார்த்துக்கணும்னா சாப்பாடு சூப்பராக குயிக்காக ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ நான் 1/2 லெமன் போடுறேன். பட்டாணி இப்போல்லாம் நம்மளுக்கு பச்சை பட்டாணி கிடைக்குது, ஆனால் வீட்டில் பச்சை பட்டாணி இல்லைன்றதுனால நான் ட்ரை பட்டாணி இருந்ததை எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சுட்டேன். கலர் பாருங்கள், சாப்பாடு கலர். ஏன்னா நம்ம மஞ்சள் தூள் போடல, ஆனால் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் வெஜிடபிளுக்கு. ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துன்னு, காரம் தேவைப்பட்டால் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் வைக்கலாம். குக் ஆகட்டும். நான் எக்கும் பாயிலுக்கு வச்சுட்டேன், பாயில் ஆகட்டும். ரைஸ் ஆகிறதுக்குள்ளே நம்மளுக்கு எக்கும் ரெடி ஆகிடும். அரிசி போட்டு தண்ணி ஊற்றி 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் டைமர் வச்சுருந்தேன். 5 மினிட்ஸ்க்கு இந்த அளவுக்கு குக் ஆகிருக்கு. இப்போது இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் விடலாம். ஆனால் ஸ்டவ் வந்து நம்ம ஃபுல் சிம்மில் வச்சிடணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம 15 மினிட்ஸ் விடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. ஃபுல் லோ ஃப்ளேம் வச்சுட்டு 15 மினிட்ஸ் விடலாம். நான் 15 மினிட்ஸ் டைமர் வச்சேன். கரெக்டாக 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன். பிரியாணி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. அடியிலேருந்து எடுக்கிறேன் பாருங்கள், தண்ணியே இல்லை. நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக ரைஸ் குக் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் எப்பவுமே பாஸ்மதி அரிசி செய்யும் போது அகலமான கண்டெய்னரில் செய்யுங்க. அப்போ தான் இந்த ரைஸ் வந்து நம்மளுக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி பெருசாக இருக்கும். அப்புறம் ஃபைனலாக கீ ஆட் பண்ணிக்கிறேன்.
கொரியாண்டர் இருந்தால் நீங்கள் கொரியாண்டர் கூட சாப் பண்ணி கார்னிஷ் பண்ணிக்கலாம். நான் ஃபைனலாக நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி மெஷர்மெண்ட் கூட நான் ஊற்றுன மாதிரி ஊற்றுங்க. 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அரிசி வந்து ஆல்ரெடி ஊற வச்சுட்டு தான் போடுறோம். இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். எக்கும் பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பாடு சர்வ் பண்ணிக்கலாம். வெஜ் பிரியாணி சூப்பராக நம்மளுக்கு ஒரு 30 to 35 மினிட்ஸ்லேயே அந்த பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஹெல்ப்புக்கு யாருனா இருந்தால் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு இன்னமும் குயிக் ஆகிடும். நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ரெடியாக வச்சுருந்ததுனால எனக்கு இவ்வளோ குயிக் ஆகிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக சுட சுட நம்மளுக்கு ஒரு வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாஸ்மதி அரிசி போட்டு எக்கும் பாயில் பண்ணிட்டோம். ஆனியன் ரைத்தா கொஞ்சம் வச்சுக்கலாம். யாரெல்லாம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் பாய்.